பல பிரச்சனைகளுக்கு இடையே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியுடைய செமிஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. அக்ஷய் கமல், இர்ஃபான், சுஜிதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா தேஷ்பாண்டே. இதில் முதல்ல சுஜிதா தான் செலக்ட் ஆகியிருக்காங்க ஃபைனல்ஸ்க்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டெல்லாம் கொடுத்து அவங்கள செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்களும் அவங்களுடைய ஒப்புதல் பேச்செல்லாம் பேசினாங்க. பேசினதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது யார் அப்படின்னு 3 பேர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரியங்காவை சூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக. ஸோ பிரியங்காவுக்கு நேற்று தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டோடைய எண்டில் அவங்களுக்கு தான் ஃபைனலிஸ்ட் ஆகியிருக்காங்கிறதும் தெரிய வருது. அதுக்கு பிறகு தான் இர்ஃபான் அவர்கள் 3வது ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகியிருக்காரு. 4வது ஃபைனலிஸ்ட் இதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டில் ஜெயிக்கிறவங்க தான். அக்ஷய் கமலை டேரெக்டாக ஒயில்ட் கார்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஒயில்ட் கார்டுல அவர் முட்டி மோதி அதுக்கப்புறம் வந்ததுக்கு பிறகு தான் என்ன நடக்குங்கிறது தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரியங்காவுடைய வெற்றிக்கு பிறகு அவங்க பேசினது என்னன்னா, ஏற்கனவே மணிமேகலைக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரச்சனையாகி மணிமேகலை வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஆங்கர் ஹூ இஸ் அ குக் இந்த ஷோ, யார் குக்காக இருக்காங்களோ அந்த ஷோலன்னு சொல்லி சொன்னது பிரியங்காவை தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களால தான் நான் வெளில வந்துட்டேங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கான இது வரைக்கும் எதுவும் பிரியங்கா தனியாக பதிலெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவங்க இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு, ஏற்கனவே சண்டை நடந்து மணிமேகலை செட்டை விட்டு போனதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்ற ஷோலலாம் நான் ஒரு பெரிய ஆங்கராக இருப்பேன், அங்கேருந்து இங்கே நான் கண்டஸ்டண்ட்டாக மாறியிருக்கேன். மாறினதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட்டேன், ஒவ்வொரு டெடிக்கேட்டடாக நல்லா சமைக்கணுங்கிறதுக்காக நிறைய கற்றுக்கிட்டேன். வேறு எங்கேயுமே நான் இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இது விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு ஃபைனலிஸ்ட்டாக போகிறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா, சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஷோ முடிய போது, முடிவை நெருங்கிட்டு இருக்கோங்கிறது வருத்தமான விஷயமா இருந்தாலும் என்னுடைய உழைப்பால் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மிஸ் பண்ணவும் செய்வேன், அதே சமயத்தில் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு. ஏற்கனவே நேற்றைய எபிசோடில், சனிக்கிழமை எபிசோடில் கொஞ்ச நேரம் மட்டும்தான் மணிமேகலை வந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்த பொழுது அவங்க முகமே ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே உருன்னு இருந்துச்சு. அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் தாமு சார்லாம் பார்த்திங்க அப்படின்னா முதுகில் தட்டி கொடுக்குறாரு மணிமேகலைக்கு, சரி விடுவாங்கிற மாதிரி. அதுக்கு பிறகும் கூட பிரச்சனைகளுக்கு பிறகு தான் வெளில வந்திருக்காங்க. இதில் மணிமேகலை வெளில வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய வீடியோவில், இப்படி ஒருத்தங்களை பகச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோஸே கிடைக்காது, உங்கள் கெரியரே போய்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லை, 15 வருஷம் என்னோட உழைப்பு இருக்குது, அது எனக்கு சோறு போடும். அப்படின்னா இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவ்வளோ விஷயங்கள் நடந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்லலாம் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பிரியங்கா அவர்கள் அவங்க தரப்பு வாதத்தை இதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறாங்க. உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.